வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் NS360 இருந்து. இப்போது தமிழ்நாட்டில் மொத்த பார்வையும் மே 4ஆம் தேதி மேலே தான் இருக்குது. விஜய் சிஎம் ஆவாரா? இது வெறும் ரசிகர்களோட ஆசை மட்டும்தானா, இல்லை நிஜமாக நடக்க போகிற அதிசயமா? 2026 எலெக்ஷன் டிவிக்கே பண்ண போகிற அந்த மேஜிக் என்ன? வாங்க முழுசா அலசுவோம். வெல்கம் பேக் NS360. விஜய் சிஎம் ஆக அவர்கிட்ட இருக்கிற 5 அட்வான்டேஜ். மாஸ் ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. சினிமாவில் அவரை பார்த்த அதே மாஸ் இப்போ ஓட்டா மாறுமா? அதுதான் $1 மில்லியன் கேள்வியாக இருக்கு. நம்பர் 2, சினிமா இன்ஃப்ளூயன்ஸ். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சினிமாவில் மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க, அவரை மக்கள் தலைவராக ஏற்றுப்பாங்க. அதே ஃபாலோ தான் விஜயும் ஃபாலோ பண்ணுறாரு. முன்னாடி அரசியல்வாதிங்க சினிமாவை யூஸ் பண்ணாங்க. இப்போது சினிமா ஸ்டார்ஸ் நேரடியாக அரசியலாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 4, யூத் பவர். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் முதல் ஸ்கூல் பசங்க வர அரசியல் இவ்வளவு தீவிரமாக பேசுறதுக்கு முக்கிய காரணமே விஜய் மட்டும்தான். 5, வீதி வீதியாக போய் ஓட்டு கேட்குற ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைங்களை தம் பக்கம் இழுக்கிற விஜயோட ஒரு சைலண்ட் மாஸ்டர் மூவ் இங்கே பேசும் பொருளாக இருக்கு. ஒப்பீனியன் போல் அண்ட் எக்ஸிட் போல். ஒப்பீனியன் போல்ங்கிறது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு சர்வே. இது பல நேரத்தில் மேனிப்புலேஷனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எக்ஸிட் போல்ங்கிறது மக்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எடுக்கிற ஒரு சர்வே. இது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் 100% கரெக்டாக இருக்க வாய்ப்பு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நடந்திருக்க சில எக்ஸிட் போல் விஜய் 12 சீட்டு வாங்குவார், 18 சீட்டு வாங்குவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சில சர்வே 100 சீட்டு மேலேயும் வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் மே 4 தான் உண்மை தெரியும். விஜய் ஏன் எல்லா மத வழிபாட்டுக்கும் போகிறாருன்னு ஒரு சர்ச்சை ஓடுது. இது சிம்பிள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அவரோட கொள்கைப்படி அவர் ஒரு செக்குலர் லீடர்னு நிர்ணயித்து கொள்ள விரும்புகிறாரு. தமிழ்நாடு அரசியலில் இது தவிர்க்க முடியாத வியூகம். இப்போது டிவிக்கோட டிஸ்அட்வான்டேஜும் கிரவுண்ட் ரியாலிட்டியும் பார்க்கலாமா? டிவிக்கே சில மைனஸும் இருக்குது. மக்கள் பிரச்சனையை இன்னும் அவங்க நேரடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை. வேட்பாளர் தேர்விலையும் சில விமர்சனங்கள் இருக்குது, சில பேர்த்துக்கு கேஸும் இருக்குது. தேர்தல் பிரச்சாரங்கிறது ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் மாதிரி. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் டிவிக்கே அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணலை. இது போல தவறுகள் டிவிக்கேலையும் இருக்கு. இதெல்லாம் சரி செய்தால் மட்டும்தான் மக்கள் விரும்பிய தலைவனாக விஜய் மாறுவார். அப்புறம் எப்படி எல்லா நியூஸ் சேனலும் டிஎம்கே மட்டும்தான் வின் பண்ணுறான்னு சொல்கிறாங்க? அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காலேஜில் 100 பேர் படிக்கிறாங்க. அதுக்கு ஒரு லீடர் இருக்கார். அவரை மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த எலெக்ஷனில் புதிய கேண்டிடேட்டாக ஒருத்தர் வராரு. ஆல்ரெடி இருக்கிற லீடரும் நிற்கிறாரு. அது தவிர மேலும் ஒரு 2 பேர் இருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டு இந்த பிடிக்காத பழைய லீடரை மாத்திரக்கு புதுசாக ஓட்டு போடுறாங்க. ஆப்போசிட் கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கரெக்ட். பட்
அந்த ஆப்போசிட் கேண்டிடேட்டும் எல்லா ஓட்டும் ஒரே ஆளுக்கு விழுகணும். ஸ்பிட் ஆச்சுன்னா இங்கே இருக்க நியூஸ் சேனலும் டிஎம்கே தான் வின் பண்ணும். இது எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நடந்திருக்கு. 2021 ஆட்சி காலம் அப்படி தான் வந்தது. இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல் தற்போதைய யதார்த்தம். ஓகே, இப்போ டிவிக்கு எவ்வளோ வின் பண்ணுவாங்க? டிவிக்கு மேக்ஸிமம் மெட்ரோ சிட்டியெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர் ஏரியாலாம் கவர் பண்ணாங்க. பட் டெல்டா ஏரியா, தெற்கு மண்டலம் இதெல்லாம் அவர் சரியாக கவர் பண்ணலை. ஸோ அதனால் டிவிக்கே மேக்ஸிமம் ஓட்டை கவர் பண்ணும். பட் ஜெயிக்கிற வாய்ப்பு மிகவும் குறைவு. இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மே 4 வரை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், விஜய் இந்த தேர்தலில் கிங் மேக்கர் ஆவாரா இல்லை கிங்காக மாறுவாரா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் NS360க்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.